ஐயா, நமக்குள்ள ரெண்டு மனுஷங்க, ஒன்று வெளி தோற்றம், ஒன்று உள்ளானது. அப்போது உள்ளான மனுஷனுக்குள்ள ஆவியானவர் பேசுகிறாரா இல்லை வெளியில் இருக்கிறவர்கிட்ட பேசுகிறாரா? நல்ல கேள்வி இது. பாஸ்டர் கேட்டிருக்க கேள்வி. நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்னா ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம்னா பாடி, ரெண்டாவது ஆத்மா, ஆத்மானா சோல், சரிங்களா? மூன்றாவது ஆவி, ஆவினா ஸ்பிரிட். சாரி, கொஞ்சம் கரெக்டாக எழுத முடியல. நெக்ஸ்ட் வீக் வந்துடுமா பெரிய போர்டு? ஓகே, பாருங்க, நம்ம வந்து மனிதர்கள். இது அடுத்த சப்ஜெக்டுடைய ஒரு பாயிண்ட்டு. பட் ஃபஸ்ட்டு கேட்டனால இப்போ நான் சொல்கிறேன். நம்ம வந்து நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்தால் நம்ம படைக்கப்பட்டவங்க. வெளியே நம்ம பார்க்குறது வந்து சரீரம். சரீரம்னா பாடி, ஃபிசிக்கல் பாடி. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சரீரம் இருக்குது. ஹைட்டாக, வெயிட்டாக நம்ம இருப்போம். டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நம்ம இருப்போம். என்னை பார்க்கும்போது என்னுடைய வெளி தோற்றம் தான் தெரியும். அது வந்து சரீரம், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், சரிங்களா? ரெண்டாவது வந்து ஆவி. ஆவி வந்து ஸ்பிரிட். ஸ்பிரிட்னா என்னென்னா ஃபீலிங்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். நமக்கு சந்தோஷப்படுவோம், துக்கப்படுவோம், பொறாமைப்படுவோம், எரிச்சல் படுவோம். இது வந்து ஸ்பிரிட் ஃபீலிங்ஸ், ஓகேங்களா? மூன்றாவது தான் முக்கியமானது ஆத்மா. ஆத்மானா சோல், ஆத்மான சோல், சரிங்களா? இது மூணு வந்து இன்டர் கனெக்டட், ஒன்றை ஒன்று தொடர்பு உள்ளதாக இருக்கிறது, ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்தி உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், சரீரத்தில் ஒரு அடிபட்டுச்சுன்னா அது வந்து ஆவியை வந்து டல் ஆக்கிடும், ஓகேங்களா? ஆவி வந்து நம்ம சோர்ந்து போயிடும், ஆத்மாவை பாதிக்கும். எதனால நீங்கள் வந்து பாட மாட்டேன்னு சொன்னீங்க சிஸ்டர்? எதனால ரீசன் சொல்லணும்னா சொல்லலாம், கிளாஸ் டிஸ்கஷனுக்காக. ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மாம்சத்துல தான் எழும்ப பாக்குறேன், ஆவில இன்னும் என்னால பலனோட எழும்ப முடியல. அதனால நீங்க எனக்கு நீங்க இல்ல சோர்வா இருக்கு, நீங்க எதிரிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க, நீங்களுமே பாட மாட்டேன் அப்படின்ட்டு. ஓகே, பாருங்க, அப்போ வந்து அவங்க ஆவி வந்து சோர்ந்து போயிருக்கு. ஆவி சோர்ந்து போனதுனால அது ஆத்மாவை பாதிக்குது, சரீரத்தையும் முகத்தை டல்லாக்கி காட்டிடும். யோகா வந்து சாத்தான் வந்து இங்கே டச் பண்ணிட்டான், சரீரத்தில் வந்து யோகோ டச் பண்ணிட்டான். டச் பண்ணனால அவன் ஆவியும் சோர்ந்து போயிடுச்சு. ஆத்மாவனை வந்து ஸ்டெடியாக வச்சுருந்தான். ஒய்ஃப் வந்து பயங்கரமாக திட்டாங்க. யாராவது நம்மளை திட்டா நம்ம ஆவி வந்து சோர்ந்து போயிடும். மெயினாக வீட்டில் வந்து சண்டை நடந்துச்சுன்னா ஆவி ரொம்ப டல்லாயிரும். யோகோ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லி திட்டினாங்க தெரியுமா? இதுக்கியா இன்னும் வந்து இதை வச்சு சொரிஞ்சிட்டு இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிரு அப்படின்னு அர்த்தம். அதுவும் ஒய்ஃபு சொல்கிறாங்க, வீட்டை இருந்து ஒய்ஃப், வெளியே இருந்து சொன்னால் பரவாயில்ல. ரொம்ப கஷ்டமான ஒர்க். அப்போ ஆவியில் வந்து அட்டாக் பண்ணுது ஒய்ஃபு யோகோவை. அட்டாக் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை ஆத்மாவுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யோகோ வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணி அதை ஜெயிச்சு வர்றாரு. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அனிமல்ஸ்க்கு சரீரம் இருக்கு, ஆவி இருக்கு, அதுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. அனிமல்ஸ்க்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. நாயெல்லாம் நமக்கு வந்து ஃபீலிங்காக இருக்கும்ல. ஆனால் அனிமல்ஸ்க்கு வந்து ஆத்மா இல்லை, ஆத்மா கிடையாது. அதனால தான் அது வந்து இறந்து போனோடனே அதோட லைஃப் முடிஞ்சிடும். ஆத்மான சோல். உயிர் வந்து சரீரம், ஆவி வந்து ஸ்பிரிட்டும் உயிர். ஆவி வந்து உயிர், ஸ்பிரிட். ஆத்மான சோல், உள்ள இருக்கிற உள்ளான மனிதன். அனிமல்ஸுக்கு அது கிடையாது. அது இறந்து போனோடனே அது முடிஞ்சிருச்சு, சரியா? ஆனால் மனுஷனுக்கு வந்து இது இருக்குது. மனுஷனுக்கு இது இருக்கும்போது தான் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு வரும்போது தான் அவன் பலன் அடைந்து வருகிறான். நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து நம்ம விசுவாசியாக இருக்கிறோம், நமக்கு இது வந்து உயிராக இருக்கும். ஆனால் அவிசுவாசிக்கு இது இருக்கும், நல்லா சரீரம் இருக்கும், நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க, நல்லா பயங்கரமாக பார்க்குறக்கு சூப்பராக இருப்பாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு ஆவி, உயிர், ஸ்பிரிட்டு, உயிர் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், நல்லா ஃபீல் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆத்மா இருக்குது, ஆனால் அது டெட்டாக இருக்குது, செத்து போயிருக்கு. ஆத்மா செத்து போயிருக்கிறதுனால அவங்களும் அனிமல்ஸும் ஒன்றுங்க.
அவங்களுக்கும் அனிமல்ஸுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவிஸ்வாசி ரோட்டில் BMW காரில் போனாலும் ஆத்மா செத்து போயிடுச்சு கிடந்துச்சுன்னா அவனும் அனிமலும் ஒன்று. நம்ம வந்து உயிரோடையவங்களாக இருக்கிறோம். நம்ம அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம காஸ்பல் எடுத்துகிட்டு போயிட்டு டெட் பாடியை, செத்துப்போன ஆத்மாவை, அவிஸ்வாசியை உயிரோடு கொண்டு வர ட்ரை பண்ணணும். அதுதான் சுவிசேஷம். புரிஞ்சா? டீப்பாக போனால் போயிட்டே இருக்கலாம். கிளாஸ்லாம் பத்தாது, 2 மணியெல்லாம் பத்தாது. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. அவிஸ்வாசியும் அனிமலும் ஒன்றுங்க. அவன் நினைக்கலாம் வெளியே பெரிய சொத்து வச்சுருக்கலாம், பட் அவனுக்கு சோல் செத்து போச்சுன்னா, அவன் அதை உணராமல் இருந்தான்னா வேஸ்ட்டு. சரிங்களா? கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, ஓகே, கிளியரா? கொஸ்டின் கிளியரில்? ஓகே ஐயா, இன்னொரு ஐயா, தேட்டர் வேலைன்னு நான் உங்களுக்காக அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் பரிசுத்தாவிக்கும் என்ன வித்தியாசம்? பரிசுத்தாவி தான், அதாவது ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, தேற்றரவாளன் அனுப்புவேன்னு சொன்னாரே, அனுப்பிட்டாரா அப்படின்னா அது முதல்ல சொன்னார். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி ஊற்றப்படுவதற்கு முன்பாக சொன்னார். அப்புறம் ஊற்றப்பட்டுட்டார், இப்போ அனுப்பிட்டார். நம்ம காலத்தில் அனுப்பிட்டாரையா? அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன் இல்லை, நம்ம தனியாக ஃபீல் பண்ணும்போது ஆவியானவர் வந்து தோளில் கை போட்டு நான் கூட தான் இருக்கிறப்பா, நீ தனிமையாக இல்லைப்பா, ப்ராப்ளம் வரும்போது உன் கூட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேற்றுவார். ஃப்ரெண்டு, அவர் வந்து நமக்கு ஃப்ரெண்டு. சரிங்களா? ஓகே, வேறு எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ்க்கு வருவோம். இந்த கிளாஸ் வேறு, இந்த கிளாஸ் வேறு. சரியா? இப்போ வந்து மைண்டை கொஞ்சம் அப்படியே டியூன் பண்ணிக்கோங்க, சேனலை மாற்றிக்கோங்க. அடுத்த கிளாஸுக்கு வந்துட்டோம். சரியா? ஓகே, அப்போது பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸில் முதல்ல வந்து இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி. இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடினா இன் டெப்த்து, உள்ள டெப்த்தாக உற்று நோக்குதல் அப்படின்னு அர்த்தம். உற்று நோக்கும்போது 2 இதை நம்ம மைண்டில் வைக்கணும். ஒன்று வந்து அதோடைய பேக்ரவுண்டு, 2வது வந்து கான்டெக்ஸ்ட். பேக்ரவுண்ட்னா பின்னணி, கான்டெக்ஸ்ட்னா சூழ்நிலை. ஸோ பைபிள் ஸ்டடி படிக்கும்போது இந்த 2 பாயிண்ட்டையும் எப்போவுமே நம்ம மைண்டில் வைக்க வேண்டும். பேக்ரவுண்டு, கான்டெக்ஸ்ட். எல்லாம் சொல்லுங்கள், இந்த 2 வார்த்தையை சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, பேக்ரவுண்டுனா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். பேக்ரவுண்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து இயேசு வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, இயேசுடைய வருகையை யாருக்குமே தெரியாது, எனக்கு இயேசுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எந்த பேக்ரவுண்டில் சொல்கிறாரு தெரியுமா? எந்த பின்னணியில் சொல்கிறாரு தெரியுமா? அவர் உலகத்தில் இருக்கும்போது அவருக்கு தெரியாது, மனுஷகுமாரனா இருக்கும்போது தெரியாது, ஆனால் தேவகுமாரனா இருக்கும்போது தெரியும். அப்போ இப்போ தெரியாதுன்னு சொன்னாரே அப்படின்னு மனுஷ ரூபத்தில் இருக்கும்போது தெரியாது. அதுதான் பேக்ரவுண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். புரிஞ்சுதா? பேக்ரவுண்டுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். 2வது பின்னணி, கான்டெக்ஸ்ட். அதுவும் ரொம்ப முக்கியங்க. இப்போ நம்ம பைபிள் படிக்கும்போது நம்ம இன்னைக்கு உள்ள கான்டெக்ஸ்டில் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த காலத்துக்கு போயிடணும். அந்த காலத்துக்கு போய் நம்ம பைபிளை எட்டி பார்க்கணும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ உள்ள வீடெல்லாம் வந்து நம்ம இப்படி கட்டியிருக்கிறோம். அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருத்தரை குணப்படுத்த தூக்கிட்டு வந்தாங்கல்ல, ஒரு நோயாளியை தூக்கிட்டு வந்தாங்க தானே. தூக்கிட்டு வரும்போது எப்படி இறக்குனாங்க தெரியுமா? கூரையை பிடிச்சி இறக்குனாங்க. இறக்க முடியுமா? கூரையை பிடிச்சி இறக்க முடியுமா? எப்படி கூரைனா இந்த கூரை. அந்த காலத்துல வீட்டுக்கு வந்து இங்க ஒரு வாசல் வச்சிருப்பாங்களாம், மேல ஒரு வாசல் வச்சிருப்பாங்களாம், திறந்து மூடுற மாதிரி வச்சிருப்பாங்களாம் அந்த காலத்து வீடுகள். ஸோ ஜீசஸ் வரும்போது அப்படி திறந்தாங்க, மூடிட்டாங்க, மூடி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் கான்டெக்ஸ்ட், சூழல், பேக்ரவுண்டு, கான்டெக்ஸ்ட். இப்போ அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும். இந்த கண்ணோட்டத்தில், இன்னைக்குள்ள கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கவே கூடாது. பைபிளில் படிக்கும்போது எப்போவுமே நம்ம மைண்டில் வைக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சு, கான்டெக்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம பார்க்கணும். இது வந்து பைபிள் ஸ்டடிக்கு ஒரு மெத்தட். சரிங்களா? ஸோ இன்னொரு பாயிண்ட் இதில் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன் பாருங்கள். இன்னும் சில இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாயிண்ட் என்னென்னா, பைபிள் வந்து எத்தனை ஆத்தர்ஸ் எழுதினாங்க? எத்தனை பேர் எழுதினாங்க? 40 பேர் எழுதியிருக்காங்க. பைபிள் எத்தனை வருஷமா எழுதினாங்க?
1600 இயர்ஸ் எழுதினாங்க, 40 பேர் எழுதினாங்க. வெரி குட். ஸோ இதை எழுதும்போது ஒரு பாயிண்ட்டை மெயினாக நம்ம நோட் பண்ணணும். இப்போ வந்து குரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்ரியல் தூதன் வந்து குரானை டிக்டேட் பண்ணாங்க. டிக்டேட் பண்ணதான் அவங்க சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை, ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. கேப்ரியல் தூதன் வந்து டிக்டேட் பண்ணாங்க, சொல்ல இவர் எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிள் அப்படியா எழுதினாங்க? ஆவியானவர் எழுதினாங்க. வெரி குட். ஆவியானவர் எப்படி? இப்போ வந்து மார்க் பைபிள் எழுது, மார்க் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மார்க்கை கூப்பிட்டு உட்கார வச்சு, மார்க்கை உட்கார் எழுதிக்கோ, அப்படி எழுதலை, வேற எப்படி எழுதினாங்க? ஒவ்வொரு காலகட்டங்களையும் வச்சு அவங்க எழுதினாங்க. நல்ல பாயிண்ட் இது, குட் பாயிண்ட்டு. நல்லா கேட்டுக்கோங்க. பைபிள் எழுதப்பட்டது எப்படி எழுதப்பட்டதுன்னா, முதலாவது வந்து சுவிசேஷத்தை எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. சுவிசேஷம் வந்து முதல்ல அவங்க எழுத வேண்டாம்னு நினச்சாங்க. ஏன்னா அவங்களோட பிலீஃப் வந்து ஜீசஸ் இப்போவே வந்துடுவார் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. நான் இதோ சீக்கிரமாக வருகிறேன்னு சொல்லும்போது இப்போவே வந்துடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருடைய 1000 வருஷம் வந்து நேற்று கிழமை நாளை போல் இருக்குன்னு ஒரு வசனம் இருக்குல்ல, 2000 வருஷம் 2 நாளை போல் தான் அவருடைய கணக்கில் வசனம் இருக்குல்ல. அதில் இவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளாமல் இவங்க வேலைக்கெல்லாம் போகாமல் உட்காந்து அப்படியே கை தட்டிட்டு உட்காந்துருந்தாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. சரியா? அப்போ தான் ஜீசஸை பார்த்த ஐ விட்னஸ், ஜீசஸை நேரடியாக பார்த்த, உயிர்த்தெழுதலை பார்த்த ஐ விட்னஸ் எத்தனை பேர் தெரியுமா? 500க்கும் மேற்பட்டவர். கலாத்தியரில் இருக்கு 500க்கும் மேற்பட்டவர் வந்து ஜீசஸ் உயிரோடு எழுந்ததை ஐயால பார்த்துருக்காங்க, கண்ணால பார்த்துருக்காங்க. அந்த ஐ விட்னஸ் வந்து ஒருத்தரா இறந்துட்டு இருந்தாங்க. இறந்துட்டு இருக்கிறதுனால அடுத்தது வந்து என்னாச்சுன்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு பைபிளை எழுதணும், பைபிளை எழுதி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும் தானே. அதனால தான் அப்புறம் உட்கார்ந்து ஆவியானவருடைய துணையோட ஜீசஸ் பேசினதை யோசிச்சு திங்க் பண்ணி, ஜீசஸ் பேச அப்போ நோட்ஸ் எடுக்கல, நான் பேச நீங்கள் எடுக்கிறீங்களா அந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கல. நான் பேசிட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து திங்க் பண்ணி நோட்ஸ் எடுத்தால் எப்படி இருந்துக்கும் அப்படி யோசிச்சுக்கோங்க. ஆனால் ஆவியானவர் அவங்க கூட இருக்கிறாரு, ஆவியானவர் கூட இருந்து அதை திங்கிங்கை வந்து ஜாயின் பண்ணுறாரு, ஒரே திங்கிங்கை வைக்கிறார். நானும் எழுதுறேன், பிரதர் எழுதுறாரு, பாஸ்டர் எழுதுறாரு, சிஸ்டர் எழுதுறாங்க, எல்லாரும் எழுதுறோம், பட் ஒரே மெசேஜ் எழுதுறோம். பெரிய விஷயங்க. ஆவியானவர் லிங்க் பண்றாரு, லிங்க் பண்ணி திங்க் பண்ண வைக்கிறாரு. ஆனால் இன்னொன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருத்தர் எழுதும்போது, இப்போ பவுல் வந்து பைபிள் எழுதுறாரு, பவுல் செல்ஃப் மிகப்பெரிய ஸ்காலர், அவருடைய லாங்குவேஜ் எல்லாம் நம்மளால் படிக்க முடியாது, நார்மலாக படிக்க முடியாது. பவுல் அந்த மாதிரி எழுதுவார், அவருக்கும் காட் பர்மிஷன் கொடுக்குறாரு. பீட்டர் ஃபிஷர்மேன், பேதுரு வந்து மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க, சென்னையிலலாம் மீனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை வரும். ஓகேவா? உங்களுக்கு அப்படி தான் பேசுவாங்க. ஓகே. அப்போ பேதுரு போன்றவங்க வந்து அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களும் பைபிள் எழுதுறாங்க. ஒரு நல்ல புலவர், பைபிளில் புலவர் சொல்லுங்க பார்ப்போம், நல்ல ஒரு புலவர், கவிஞர் கவிதை எழுதுறவங்க பைபிளில். சாலமோன் ஞானி, தாவீது தான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இன்னொருத்தர் நமக்கு ஞாபகம் வராது, எரேமியா செம பாயிண்ட் தெரியுமா? அது எரேமியா வந்து அப்படியே புலம்பல் பாடியிருக்கிறார், அந்த பாயமாக எழுதியிருக்கிறார். எழுதி அதுக்கு ஒரு செக் பண்ணிக்கோங்க. நான் இது சப்ஜெக்டோட வந்திருக்கு. புலம்பல் எடுத்து 5 சாப்டர் இருக்குங்க. எல்லாம் எத்தனை வேர்ஸ்ன்னு பாருங்க, சும்மா செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரில் எத்தனை வேர்ஸ், செகண்ட் சாப்டரில் எத்தனை வேர்ஸ், தேர்ட் சாப்டரில் எத்தனை வேர்ஸ்ன்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரில் எத்தனைங்க? புலம்பல் எரேமியாவின் புலம்பல். வெரி குட். செகண்ட் சாப்டர்ல வெரி குட். தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. இன்னைக்கு தான் நோட் பண்றீங்களா இதெல்லாம்? இதான் ஆவியானவர் உங்க கண்களை பைபிள் ஸ்டடி மூலமா திறந்துட்டு இருக்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? 22னா என்ன அர்த்தம் தெரியுமா? டிரான்ஸ்லேஷன்ல இருப்பீங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல 22க்கு என்ன அர்த்தம் தெரியுமா?
26 வந்து இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ், 22னா ஹீப்ரு ஆல்பபெட்ஸ். எபிரேய மொழிகள் எத்தனை? இன்னும் டேனி என்ன சொல்லி தரலையா? ஹீப்ரு ஆல்பபெட்ஸ் 22, அது கேள்விப்படலையா நீங்க? ஓகே, இங்கிலீஷ் 26 தெரியும். அதே மாதிரி ஹீப்ரு வந்து 22 எழுதணும், எழுதி கொள்ளுங்க. ஹீப்ரு ஆல்பபெட்ஸ் எபிரேய மொழி வந்து எழுத்துக்கள் வந்து 22. அது எங்க இருக்கு தெரியுமா? 22 ஆல்பபெட்ஸ் பைபிள்ல எங்க இருக்கு தெரியுமா? சங்கீதத்துல 119 இருக்கு. சங்கீதம் 119 அது ஒவ்வொன்றா படிக்கும்போது 22 ஆல்பபெட்ஸ் இருக்கு. அது பைபிள் ஸ்டடி ஒருத்தர் படிக்காம மெசேஜ் கொடுத்தாராம், பைபிள்ல பேயோடைய வசனங்கள் இருக்கு அப்படின்னு மெசேஜ் கொடுத்தாராம். எங்கேயா பேயோட வசனங்கள் இருக்குன்னு பார்த்தா 119 சங்கீதத்துல பேயின் ஒரு ஹெட்டிங் இருக்கு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? அப்போ ஒருத்தர் சொன்னார், நிஜமா சொல்றது, சர்ச்சில் வந்து புல்பீட்ல வந்து பைபிளை திறந்துட்டு பைபிள்ல இயேசுவோடைய வசனங்கள் மாத்திரம் பண்ணல, பேயோட வசனமும் இருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எங்கேயா பேயின் வசனம் இருக்குன்னா 119 சங்கீதம் 129 எடுங்க அப்படின்னு சொன்னாராமா. எடுங்க 119 129 எடுங்க. ஹெட்டிங் என்ன போட்டிருக்கு? அதை வச்சு பேயோட வசனங்கள் சொல்லி மெசேஜ் கொடுத்தாராமா. இப்படியும் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ் படிக்காதனால. சரியா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சங்கீதம் வந்து எபிரேய வந்து 22 இது. அப்போ நம்ம 1 முதல் 8 வரை 119 சங்கீதம் 1 முதல் 8 வரை ஃபுல்லா ஆலேஃப் 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 அப்படின்னே வரும். ஆலேஃப்னா ஏன்னு நினைத்துக் கொள்ளுங்க. எல்லாமே ஏல ஸ்டார்ட் ஆகும். எதுகே மோனே தெரியுங்களா? தமிழ் லிட்ரேச்சர் எதுகே மோனே என்ன? வெரி குட். அதே போல பைபிள் வந்து 119 சங்கீதம் வந்து கவிதையா எழுதியிருக்கிறாங்க. முதல் 8 வசனம் அப்படியே ஏல ஸ்டார்ட் ஆகும். 2வது 8 வசனம் ஹீப்ரு ஆல்பபெட்ஸ் பிபிபில ஸ்டார்ட் ஆகும். அது நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் பைபிள் ஸ்டடியை நம்ம கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி எரேமியா எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? 22 வேர்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ஸ் ஏல ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் வேர்ஸ் பில ஸ்டார்ட் ஆகும், தேர்ட் வேர்ஸ் வந்து ஹீப்ரு சில ஸ்டார்ட் ஆகும். அப்போ அது எவ்வளோ புரிச்சா? சங்கீதம் 119 இருக்கு பார்த்தீங்களா? அதுல முதல் 8 முதல் இதுல வந்து ஆலேஃப் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கா? ஆலேஃப்னா ஹீப்ருல ஏ. ஓகேவா? அப்போ அது ஃபுல்லா ஏல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? செகண்ட் வந்து என்ன இருக்கு? பேத் இருக்கா? அப்போ பேத் வந்து ஹீப்ருல பி. அப்போ 2வது 8 ஃபுல்லாவே பிபிபில ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி அவங்க எழுதியிருக்கிறாங்க 119 சங்கீதத்தை. மொத்தம் 22 பார்ட்ஸ் பிடிச்சிருக்கிறாங்க. அதே இதை எரேமியா புலம்பல் பாடும்போது 22 மூணாவது வருஷம் வந்து 3 டைம் சொல்லியிருக்காரு. 22 22 22. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் போது தான் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமா இருக்கும். பைபிள் ஒரு புதையலா இருக்கும். இது ஏன் நமக்கு தெரியணும்னா, தமிழ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் லாங்குவேஜுங்க. சாரி, மற்ற லாங்குவேஜ் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? தமிழ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். அது அப்படியே ஒரு கவிதை மொழி. அப்போ நான் தமிழ் பைபிளை நான் ரீட் பண்ணும்போது அடுத்தது ஹீப்ருவும் அதே போல பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். ரெண்டும் வந்து அப்படியே மேட்ச் ஆகும்போது காட் எவ்வளோ நாலேஜ் உள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிக்க முடியும். எரேமியாவோட நாலேஜ் எல்லாம் வைக்கும்போது படிக்க முடியும். இதை நம்மளும் இப்படி பாட்டு எழுதலாம். எல்லாமே பியூட்டிஃபுல் நல்ல லாங்குவேஜ் தான். பட் சில லாங்குவேஜ்க்கு வந்து கொஞ்சம் கவிதை லாங்குவேஜாக இருக்குது. நம்மளும் இப்படி பாட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் பேக்ரவுண்டு, கான்டெக்ஸ்ட். பேக்ரவுண்ட் என்ன? ஏன் 22 வசனங்கள் இருக்கு? இப்போ சொல்லுங்க, ஏன் 22 வசனம் இருக்கு? ஃபர்ஸ்டா சொல்லுங்க, ஏன் 22 வசனம் எரேமியா எழுதியிருக்காரு? தெரியல. ஓகே, மைத்தி சொல்லுங்க. எபிரேய மொழியில ஒவ்வொரு ஆல்பபெட்டா ஒவ்வொரு வசனத்துக்கு போட்டு எழுதியிருக்கிறாரு. சங்கீதம் வந்து ஒரு பார்ட்டா எழுதியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து அதோடைய பேக்ரவுண்டும் பின்னணி சூழ்நிலை கிடைக்கும். இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியும் போது நல்லா அதை இன்டர்பிரேட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் இதில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. பட் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டு போறேன், நீங்க இது பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து டாபிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்.
இல்லைன்னா டாபிக்கல் மெத்தட்ஸ். ஏதாச்சும் ஒரு டாபிக் சொல்லுங்க பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு டாபிக் சொல்லுங்க. பைபிளில் உள்ள டாபிக் சொல்லுங்க. அன்பு வந்து ஒரு டாபிக். அன்பு வந்து ஒரு டாபிக் தானே. அடுத்தது விசுவாசம் வந்து ஒரு டாபிக். கரெக்டு தானே. இப்போ ரெண்டாவது பைபிளில் நம்ம படிக்கும்போது டாபிக் வைஸாக நம்ம படிக்கணும். அன்பு எங்கெங்கே இருக்குது? அன்பு வந்து ஆதி ஆகமத்தில் இருக்கும், யாத்திராமத்தில் இருக்கும், வெளிப்பாட்டில் இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து டாபிக்கல் மெத்தட்ஸு. அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு ப்ரீச்சிங் நாங்கள் கொடுப்போம். ஃபஸ்ட் இயர்லேயே போகிறவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடுவோம். செகண்ட் இயரும் இருக்கிறவங்களுக்கு ப்ரீச்சிங் ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஒரு டாபிக் கொடுத்துருவோம். அன்புனா அன்புலேருந்து மெசேஜ் எடுத்து நீங்கள் பேசணும். அன்புலேருந்து மெசேஜ் எடுத்து வேறு அறிவு பேசிட்டிங்கன்னா நாங்கள் மைக்கை வாங்கிடுவோம். சரிங்களா? அன்புல மாத்திரம் பேசணும். அது ஒரு ப்ராக்டிஸ். அப்படி பேச பேச ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா பேசினார். அப்படியே அந்த ஃப்ளோவில் பேசினார். பேச பேச நமக்கு வந்து கரெக்டாக வரும். நமக்கு ப்ராக்டிஸ் வரும். நம்ம அடுத்த சர்ச்சிலலாம் பேசும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிங்களா? ரெண்டாவது டாபிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். இது நம்ம மைண்டில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு டாபிக் எடுத்து அதற்குள்ளே இருந்து மாத்திரம் பேசணும். இன்றைக்கி பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ் படிக்காமல் சில பாஸ்டர்ஸ் மெசேஜ் கொடுப்பாங்க. அது என்ன ஆயிரும்னா, ஒரு டாபிக் எடுத்து அது சும்மா பேசி பேர் மட்டும் சொல்லிட்டு சொந்த கதை சோக கதை பேசிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் நம்மளும் சில டைம் பேசிடுவோம். சொந்த கதை சோக கதை பேசுகிறதுக்கு புல்பீட் இல்லை, பைபிள் ஸ்டடி கொடுக்கறதுக்கு தான் புல்பீட். இப்போ நான் இங்கே வந்துட்டு என்னுடைய கதையே சொல்லிட்டு போனேங்க. சொல்லணும், கதை சொல்லாமல் இருக்கக்கூடாது, சாட்சி சொல்லணும். அதையே சொல்லிட்டு இருந்தேன்னு வைங்க, நான் பைபிளுக்கு துரோகம் பண்ணுறது அர்த்தம் தானே. சொல்லுங்கள். அப்போ டாபிக் கொடுத்தா அந்த டாபிக்குள்ளேயே படிக்கணும், டாபிக்குள்ளேயே பேசணும். சரியா? ஸோ இது வந்து செகண்டு மெத்தடு. சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி. செகண்ட் என்னது? டாபிக்கல் பைபிள் ஸ்டடி. இது தெரியும் தானே? இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் தானே? ஓகே. ஆனால் இதில் ஒரு மைனஸ் இருக்குது. என்ன மைனஸ்னா, இப்போ வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, ரட்சிப்புன்னு ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ரட்சிப்பு வந்து பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்புனா என்னன்னா, பகைவர்கிட்ட இருந்து காப்பாற்றுவது, எதிரிகள்கிட்ட இருந்து காப்பாற்றுவது. இதுதான் பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு. புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்னதுங்க? புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு வந்து சரீரத்தை காப்பாற்றுவது. புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பு வந்து ஆத்மாவை காப்பாற்றுவது. இந்த டவுட்ஸ் இருக்கா? டவுட் இருக்கா? ஓகே சார், கவனிங்க. டாபிக் மெசேஜ் நல்லது தான். ஆனால் ஃபஸ்ட் இயர் மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இயர் நீங்கள் யாராவது வெளியே பைபிள் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்கன்னா டாபிக் வச்சு பேசுங்க, பேசி பிரசங்கம் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் இயர் நம்ம ஸ்டார்டிங்கில் சைக்கிள் ஓட்டுறதுக்கு நம்ம அப்படி தான் பண்ணணும். நல்லது. ஆனால் அது மைனஸ் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரட்சிப்பு எடுத்துக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்புனா பகைவர்கிட்ட இருந்து சரீரத்தை காப்பாற்றுவது. புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்புனா என்னது? ஆத்மாவை காப்பாற்றுவது. இந்த பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா, இது பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வசனத்தை பிடிச்சி புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வசனத்தை பிடிச்சி ரெண்டையும் கட்டிடுவார். கட்டி ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிடுவார். ஜனங்கள்லாம் அப்படியே பெஞ்சை தட்டிடுவார், ஸ்பீடாக தட்டிடுவார். தட்டி கொஞ்சம் இமோஷனாக சொல்லிடுவார். ஜனங்கள் வந்து அலையிலேயே பேசுகிறார் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக பைபிள் படி அது தப்பு. சரியா? நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும். கரெக்டாக சொல்லும்போது இந்த டாபிக்னா அந்த டாபிக் உள்ள இருக்கணும், வேறு டாபிக் போகக்கூடாது. இதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஒரு கதை சொல்லுவாங்களாமா. என்ன கதைன்னா, வந்து மரத்தை பற்றி கதை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டாபிக் கொடுத்தாங்களாமா. ஒருத்தர் வந்து கதை எழுதினாராமா. என்ன கதை எழுதினாருன்னா, ஒரு மாடை பற்றி கதை எழுதிட்டாராம். மாடு வந்து மேய்ந்தது, புள்ளை மேய்ந்தது, புள்ளை சாப்பிட்டது. ஆனால் கதை டாபிக் என்ன டாபிக்கு? மரத்தை பற்றி. அப்போ டீச்சர் கேட்டாராம், என்னப்பா நான் மரத்தை பற்றி எழுத சொன்னால் நீ மாடை பற்றி எப்படி வச்சுருக்கேன்னு கேட்கும்போது சொன்னாரம்மா, லாஸ்ட் பேஜ் லாஸ்ட் லைனை படிங்க சார், மாடை கொண்டு வந்து மரத்தில் கட்டி வச்சுட்டேன், மரத்தை பற்றி தான் கதை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாராமா. சிரிப்பாக இருந்தாலும் பல வேலைகளில் நம்ம மெசேஜ் வந்து எங்கேயோ போய் நம்ம வந்து இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது டாபிக் மெசேஜில் அது ரொம்ப மிஸ் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் பைபிள் காலேஜ் படித்த எங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்தால் அதுக்குள்ளே தான் இருப்போம். 1 hour 2 hour பேசினாலும் அதுக்கு வெளியே போகக்கூடாது. லைட்டாக எக்ஸாம்பிள் போகலாம், பட் இங்கே தான் இருக்கணும். அது நம்ம படிச்சுட்டோம்னா நீங்கள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசினாலும் ஒருத்தர் 2 பேர் தான் தூங்குவாங்க, மற்றவங்கெல்லாம் முழிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ காட் நமக்கு கிருபை தருவாங்க. அடுத்தது வந்து டெக்ஸ்சுவல்.
இன்டர்பிரிட்டேஷன். அடுத்தது வந்து டெக்ஸ்சுவல் இன்டர்பிரிட்டேஷன். டெக்ஸ்டுவல்னா என்ன தெரியுமா? டெக்ஸ்டுவல்னா ஒன்றும் இல்லை, ஒரு பேராகிராஃப், ஒரு பகுதி. சரிங்களா? டாபிக் வந்து ஆதியாகமத்திலே இருக்கும், யாத்திராகமத்திலே இருக்கும், வெளிப்படுத்தல இருக்கும். டெக்ஸ்டுவல் வந்து ஒரே சாப்டரில் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். பைபிளில் ஒரு சாப்டரில் ஒரு ஒரு செய்தி, அது சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸாம்பிள், சமாரிய ஸ்திரீ வந்து நீங்கள் கதை படிச்சீங்கன்னா ஒரு சாப்டரில் அவங்களுடைய ஸ்டோரி முடிஞ்சிடும், அடுத்த சாப்டர் வராது. பார்த்துருக்கீங்க தானே? இது வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இது நல்ல மெத்தடு மெசேஜ் கொடுக்கறதுக்கு. சமாரிய ஸ்திரியை மாத்திரம் எடுத்துட்டு அந்த 1 மணி நேரம் அவ்வளோ மாத்திரம் பேசி பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸாக பேசி கன்க்ளூட் பண்ணால் என்ன ஆயிரும்னா, அது ஒரே டைமில் கதை, வசனம், திரைக்கதை எல்லாமே ஒரே டைமில் ஒரே கான்டெக்ஸ்டில் ஒரே இதில் வந்துருச்சு. டாபிக் என்ன ஆயிரும்னா, ஒன்று வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட், அது எப்போ உள்ள வருஷம், இன்னொன்று நியூ டெஸ்டமெண்ட் வேறு இது முடிச்சு போடணும். இது வந்து ஒரே பகுதி. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா எங்கள் மெசேஜ் எல்லாம் வந்து நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா மெசேஜ் எல்லாம் வந்து டெக்ஸ்டுவலாக தான் இருக்கும். டாப்பிக்கல் நாங்கள் பேசவே மாட்டோம். ஒரு டெக்ஸ்ட் எடுத்து மோசே எடுத்தோம்னா மோசையை பற்றி 1 hour, மோசையை எடுத்துகிட்டு யோசுவாவுக்கு போக மாட்டோம். அப்போ நல்லா படிக்கணும், நல்லா படித்தாதான் அது பேச முடியும். நல்லா நோட்ஸ் எடுக்கணும், 1 hour பேசணும்னா டீப்பாக எடுத்தால் தான் இதை படிக்க முடியும். பட் இதுதான் ஒரிஜினல் மெத்தட் இதுதாங்க. இதை நம்ம வந்து செகண்ட் இயரில் நீங்கள் இதை படித்து மெசேஜ் கொடுக்கணும். ஃபஸ்ட் இயரில் நீங்கள் மெசேஜ் கொடுக்குறது இது கொடுக்கலாம், ஏன்னா எடுத்தோடனே நம்ம இதாக பண்ண முடியும். செகண்ட் இயரில் இதுக்கு போயிடணும். சரியா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நல்ல சமாரியன் இயேசு ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்டோரி நம்ம படித்து நார்மலாக எங்கள் பைபிள் காலேஜ்லலாம் ஒரு பிரதர் இருந்தார். அவர் மெசேஜ் கொடுக்கும்போது வேறு பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்தார். அவர் எப்படி தெரியுமா மெசேஜ் கொடுத்தாரு? அப்போ நல்ல சமாரியன் வந்து இயேசுவை குறிக்கிறது. நல்ல சமாரியன் இயேசு ஃபாதரை எழுதி வச்சிருக்கிறார் பாட்டு. என்னை தேடி வந்தாரே, காயம் கட்டினாரே, ரசத்தை சேர்த்தாரே, அப்படி இப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் படிச்சுட்டு வந்து நல்ல சமாரியன் இயேசு. அப்போ அந்த காயின் வந்து 2 காசு இருக்குது பார்த்தீங்களா? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. கழுதைக்கு எத்தனை காலுங்க? கழுதைக்கு 4 கால். வந்து எதை குறிக்குங்க? 4 சுவிசேஷம். அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கிறார். சத்திரக்காரன் வந்து அது வந்து சபையை குறிக்கிறது, அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் நல்ல சமாரியன் ஸ்டோரி வந்து நல்லா படித்தோம்னா ஸ்டோரியில் ஒரே ஒரு மைய கருத்து இருக்கு. ஒரே ஒரு மைய கருத்து என்னன்னா, நல்ல சமாரியன் இயேசுன்னு அந்த கதையோட மீனிங் கிடையாது, நீயும் அந்தபடி போய் செய். கடைசியில் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், நல்ல சமாரியன மாதிரி நீ மாறிடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து 4th கீவேர்ட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன். இதெல்லாம் அசைன்மெண்ட் டாபிக்கும் வருங்க. அசைன்மெண்ட் இப்போ நீங்கள் இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? கீவேர்ட்ஸ். மெத்தட்ஸ். கீவேர்ட்ஸ்னா முக்கிய வார்த்தைகள், ஒரு கீவேர்டு, அதை மாத்திரம் எடுத்து அதுக்கு பின்னாடி கதை பின்னப்பட்டிருக்கும். இதில் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்குங்க. எல்லா கதையும் எடுத்துக்கோங்க. ஒரு முக்கிய புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை வச்சு தான் கதை பின்னப்பட்டிருக்கும். மூவி எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு முக்கிய இது இருக்கும். அதே போல தான் உவமைகள் வந்து ஒரே கீவேர்ட்ஸ் தான் பிரதர், அதை வச்சு தான் கதையை டெவலப் பண்ணுவாங்க. நல்ல சமாரியன் மெத்தடில் அப்போ காயம் கட்டினாரே அதெல்லாம் கிடையாது. நீ இயேசு நல்ல சமாரியன் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பைபிள் டீச்சராக சொல்கிறேன். நல்ல சமாரியன் உவமை மூலமாக அங்கே இயேசு சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, இயேசு நல்ல சமாரியன் சொல்ல வரல அந்த கதையில் நீ போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, நீ நல்ல சமாரியனாக இரு. அதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் கடைசியை படிச்சிங்கன்னா, நீயும் போய் அந்தபடியே செய். சரிங்களா? அது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கீவேர்ட்ஸ் மெத்தட்ஸ். ஸோ பைபிள் ஸ்டடி மெத்தடில் ஒரு இது இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன், இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பின்னாடி நமக்கு அது புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து 4வது மெத்தடு. கடைசியாக இன்னொன்று பெரிய இது இருக்குது, அது நம்மளால் இப்போ முடியாது, அது கொஞ்ச நாள் போகும்போது நமக்கு அது படிக்க முடியும். எக்ஸெஜெட்டிக்கல்.
எக்ஸஜிட்டிக்கல் மெத்தட். எக்ஸஜிட்டிக்கல் மெத்தட்னா என்னன்னா, உள்ள ஆராய்ச்சி பண்ணுவது. அதுக்கு வந்து கிரீக்கு, ஹீப்ரூ அதெல்லாம் படிச்சிருக்கணும். க்ரீக் வேர்டு, ஹீப்ரூ வேர்டு, இது இப்போ நம்மளால் முடியாது. அது கொஞ்சம் மேல் படிப்பு நீங்கள்லாம் படிக்கும்போது, இப்போ ஒரு வார்த்தை எடுத்துட்டிங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு, ஹீப்ரூவில் என்ன போட்டிருக்கு, க்ரீக்கில் என்ன போட்டிருக்கு, அது உள்ள ஆராய்ச்சி பண்ணி போகிறது. அதுக்கு பேர் எக்ஸஜிட்டிக்கல் மெத்தட். அது இப்போ நம்மளால் படிக்க முடியாது. அது ஒரு 3 வருஷம் 5 வருஷம் முடிஞ்ச உடனே நம்ம உள்ளே போகும்போது அதை நம்ம படிக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இது 5 மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நான் எந்த மெத்தட் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இது நம்ம படிச்சுக்கணும், நல்லா படித்துக்கொள்ள வேண்டும். பேக்ரவுண்டு கான்டெக்ஸ்ட் படித்துட்டு டாபிக்கல் மெத்தட் இப்போ நம்ம ட்ரை பண்ணணும். ஆனால் நம்ம இதில் ஒரு கவனிக்கணும், அன்புனா எல்லாமே எந்த அன்புக்கு 4 டெஃபினிஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொன்னது தானே. 4 விதமான அன்பு. பெற்றோர் அன்பு, ஃபீலியோ, ஃப்ரெண்ட்ஷிப், லவ். அன்பும் நம்ம கொடுத்தோம்னா எந்த அன்பும் நம்ம எடுத்து சொல்லிடணும். சும்மா மொட்டையாக அன்புன்னு சொல்லக்கூடாது. அப்போ இந்த டாபிக் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடணும். இந்த இதுதான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு நல்லா புரியும். சரிங்களா? ஸோ இது வந்து முக்கியமாக இருக்குது. டெக்ஸ்டுவல் வந்து நீங்கள் அப்படியே பழகிருங்க. ஃப்யூச்சரில் பழகிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, ஒரு பேராகிராஃப்குள்ளேயே முடிச்சிடணும் 1 hour. அந்த பேராகிராஃபை விட்டு வெளியே போகக்கூடாது. 1 மணி நேரம் செய்தி கொடுத்தாலும் அதுக்குள்ளேயே சுற்றி வந்து நம்ம முடிச்சிடணும். அது வந்து மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? அப்போ கீவேர்ட்ஸ் மெத்தட்ஸ், கீவேர்ட்ஸும் அது ஒரு டைப் ஆஃப் இது இருக்குது. இது நம்ம படிச்சுக்கொள்ள வேண்டும். இது மெயின் மெத்தட்ஸ். இதுக்கு போக நம்ம என்ன மைண்டில் வைக்கணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டார். என்னென்னா, வேற ஒரு தீட்சரவாளன் ஆண்டவர் அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு, எங்கே அப்படின்னு கேட்டார். யார் அது அந்த தீட்சரவாளன்? அப்போ அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு, யார், எங்கே அப்படின்னு கேட்டால் அது எப்போ சொன்னது? எப்போ சொன்னது? அப்படி இருக்கும்போது சொன்னது. இப்போ அனுப்பிட்டாரு. அப்போது நம்ம இது ஜென்ரலாக மைண்டில் வைக்க வேண்டியது, ஒரு வசனத்தை எடுத்தால் இது நிறைவேறிச்சா, இப்போ நிறைவேற போகுதா, இனி நிறைவேற போகுதா, இதை நம்ம மைண்டில் வைக்கணும். இதை மைண்டில் வச்சாதான் நமக்கு வந்து அது கிளியராக தெரியும். சரிங்களா? இன்னொரு ஜென்ரலாக நம்ம புரிந்து கொள்ளுங்க. இது எழுதி கொள்ளுங்க. வேதத்தை வாசிக்கும்போது அது எந்த நடையில், பிராக்கெட்டில் எந்த மெத்தடில், எந்த நடையில், பிராக்கெட்டில் எந்த மெத்தடில் எழுதப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளல் வேண்டும். வேதத்தை நாம் படிக்கும்போது அந்த வசனம் எந்த நடையில், பிராக்கெட்டில் எந்த மெத்தடில் எழுதப்பட்டுள்ளது என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இது சரித்திர நடையா, சரித்திர நடை. சரித்திர நடைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். பைபிளோட ஹிஸ்டரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். ஜீசஸ் பிறந்தது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு ஒரு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 3:1. லூக்கா 3:1. திபேரியுராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியும் பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாகவும் ஏரோது காற்பகு தேசமாக்கிய கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாக்கிய இந்திரேயாவுக்கு
நாட்டிற்கும் அதிபதியாயும் இசானியார் காற்பங்கு தேசமாகிய அபிலேனுக்கு அதிபதியாயும். பாருங்க, இது சரித்திர நடை. ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ஒரு வைட் ஆங்கிள் வச்சுக்கோங்க. இது சரித்திர நடைக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த வசனத்தை நம்ம படிச்சிட்டோம்னா யாருக்கு ஆட்சி செய்கிற காலத்தில், எந்த ஆசாரியர் காலத்தில் கிறிஸ்து பிறந்தாருன்னு சொல்லி சரித்திரபூர்வமாக தெளிவாக்கப்பட்டுள்ளது. புரிஞ்சா? இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் தெளிவாக புரிஞ்சுட்டோம்னா, இயேசு கிறிஸ்து யாருடைய காலத்தில், யாருடைய ஆட்சி காலத்தில், யாருடைய ஆசாரியர் காலத்தில் பிறந்தார். நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்க. அண்ணா காய்பா வந்து பிரதான ஆசாரியர்கள், பாஸ்டர்ஸ் அவங்க, சர்ச்சோடைய குருமார்கள். ஓகேங்களா? திபேரு ராயன் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா? திபேரு ராயன் யாருன்னா, அவர் வந்து மொத்த ரோம இதுக்கு கண்ட்ரோல். அவர் தான் மொத்த ரோம வேர்ல்டுக்கு சக்கரவர்த்தி. ஓகேவா? அப்புறம் ஏரோது, பிலிப்பு அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் எங்கன்னா சின்ன சின்ன ஏரியாவை அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. லூக்கா எழுதும்போது பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு எழுதியிருந்தால் முடிஞ்சு போச்சு. லூக்கா என்ன எழுதுறாருன்னா, இவருடைய திபேரு ராயன் ஆட்சி காலத்தில், பிலிப்பு ஏரோது ஆட்சி காலத்தில், அண்ணா காய்பா பிரதான ஆசாரியராக இருக்கும்போது இயேசு பிறந்தார். எவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? அப்போ இதை நம்ம படிச்சிட்டோம்னா இது சரித்திர நடையில் எழுதப்பட்டதுன்னு புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்தது உரை நடையில் எழுதப்பட்டதா? சரித்திர நடையா? அதுக்கு எக்ஸாம்பிள் இது போட்டுட்டு உரை நடையா? உரை நடை என்ன தெரியும் தானே? பாடம் மாதிரி, ஒரு சப்ஜெக்ட் மாதிரி எழுதப்பட்டதா அப்படின்னு சொல்லி போட வேண்டும். பாடம் மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். சமாரிய ஸ்திரீயோட ஸ்டோரி வந்து ஒரு பாடம் மாதிரி எழுதப்பட்டது. உரை நடையா? அதுக்கு எக்ஸாம்பிள் சமாரிய ஸ்திரீன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து கவிதை நடையில் எழுதப்பட்டதா? கவிதை நடைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. 119. வெரி குட். கவிதை நடையில் எழுதப்பட்டதா? இதை இன்னொரு டைம் நம்ம கவனிக்கணும். என்னன்னா, கவனிங்க, தேவனாய கர்த்தர் சூரியனை போல பிரகாசிக்கிறார். அது வந்து கவிதை நடை கம்பேர் பண்ணி எழுதுறாங்க. அப்போ ஒரு சிலர் கர்த்தர் சூரியனாக இருக்கார் சொல்லி சூரியன் நமஸ்காரம் பண்ணிடக்கூடாது. அவர் சூரியனை போல பிரகாசிக்கிறார். அதான் அங்கே சொல்ல வந்தது. தங்கத்தை சுத்த தங்கங்க இவர் அப்படின்னா அவர் உரசி பார்க்கணுமா? தங்கம்னு சொல்லி உரசி பார்க்கணுமா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? என்ன அர்த்தம்? அது அவர் கேரக்டர் சுத்த தங்கம். பைபிளில் அப்படி வசனம் இருக்குது. இவர் சுத்த தங்கம் போல வெண்மை உள்ளவர்னா அவர் கோல்டு தங்கம் இல்லை, கேரக்டர் அப்படி. அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ஸோ கவிதை நடைனா சிலது வந்து பாராட்டி எழுதியிருப்பாங்க. உடனே சில பேர் மெசேஜ் கொடுக்கும்போது இவர் தங்கம்னு சொல்லிட்டாங்க, எத்தனை கிலோ தெரியுமா தங்கம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்ம அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தீர்க்க தரிசன நடையா? தீர்க்க தரிசன நடையா? தீர்க்க தரிசன நடையில பிராக்கெட் போட்டுக்கோங்க. நிறைவேறிய தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். இயேசு பிறந்தார், நிறைவேறிடுச்சு. பிறப்பாருன்னு போட்டிருக்கு, நிறைவேறிடுச்சு. நடந்து கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம். அடுத்தது நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம். அப்போ ஒரு வசனத்தை வாசிச்சா கேள்வி கேட்கணும். இது நடந்துச்சா? இப்போ நடக்குதா? இனி நடக்க போதா? ஸோ தீர்க்க தரிசன நடையா போன்ற கேள்விகள் கேட்பது மிக்க நல்லது. இதெல்லாம் படிக்கணும்னா ஒரு ஆயுசு நாட்கள் பத்தாது, நம்ம லைஃப் பத்தாது. அடுத்த ஜென்மம் எடுத்து தான் படிக்கணும். ஓகே, இன்னைக்கு இது போதும். லாஸ்ட்டாக கன்க்ளூட் பண்ணிடுறேன் 5-10 மினிட்ஸில். ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேட்டு முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் இப்போ இதெல்லாம் படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குங்க? சொல்லுங்கள் மார்க். இதெல்லாம் உட்காந்து படிக்கிறோம், என்ன கிடைக்கும்?
இத்தனை நடைகள்லாம் தெரிஞ்சால் என்ன கிடைக்கும்? நோக்கம் புரியும். மற்றவர்கள் நல்லா தெளிவாக வந்து சத்தியத்தை விட்டு தவறி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தெளிவு சொல்லி கொடுக்கணும். சரியான சத்தியம் எதுன்னு கண்டுபிடிக்கும். தெளிவாக சொல்லி கொடுக்கணும். இந்த இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் மனுஷங்களுக்கு வெரி குட் வெரி குட் வெரி குட். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் வந்து எதுதோ பேசி கொண்டு இருக்கிறாங்க. டிவியில் வச்சு எதுதோ பேசி தங்க பேனா வாங்கி கொள்ளுங்கள், தங்க தட்டில் வாங்கி கொள்ளுங்கள், அது இப்படிலாம் கேட்டுருப்போம்ல, நம்ம கேட்டுருப்போம்ல. அதெல்லாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதில் இருந்தெல்லாம் இது பண்ணிடுவோம், நார்மலாக இது பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் தெரியணும். இன்னொன்று, நமது நோக்கம் நிறைவேறும். இன்னும் வந்து ஆண்டவர் பைபிள் காலேஜுக்கு அழைக்கும் போது நான் தான் நம்பிட்டு இருந்தேங்க. எனக்கு வந்து பெரிய சாட்சிங்க, ஷார்ட்டாக 5 மினிட்ஸ் மாத்திரம் சொல்லிவிட்டு இன்னைக்கு முடிக்க விரும்புகிறேன். அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு சொன்ன வார்த்தை, நீ பைபிள் காலேஜ் படி, அநேகம் பேரை கழுகு வந்து குஞ்சு கழுகுகளை பறக்க படிப்பிக்கிறது போல நீ அநேகரை பறக்க படிப்பிப்பா அப்படின்னு சொல்லி காட் சொன்னார், முதல்ல சொல்லிட்டார். அப்போ நான் நினச்சேன் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சி, அதாவது டீச்சருக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அப்புறம் உனக்கு அதுக்கு படிப்புக்கு விரோதமான தடை வரும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். நான் நினச்சேன், நான் காலேஜுக்கு வந்தால் நான் ப்ரெசென்ட் ஆயிடுவேன், எக்ஸாமுக்கு நான் படித்தா எனக்கு மார்க் கிடைச்சிடும், பாஸ் ஆகிடுவேன், இதுக்கும் வேற ஒருத்தர் தடை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்புறமா தான் தெரிஞ்சது படிப்புக்கு விரோதமான டிஸ்ட்ராக்ஷன் இது உங்களுக்கும் வருங்க. நீங்கள் படிக்கணும்னு வந்திருப்பீங்க, படிப்புக்கு விரோதமான டிஸ்டர்ப்னஸ், அது வீட்டில் உள்ள பிரச்சனையாக இருக்கும், அது ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல்ல பிரச்சனையாக இருக்கும், சிக்னஸாக இருக்கும். அப்போ நம்ம நினைப்போம் இப்போ தானே அசால்ட்டாக எடுத்துருவோம். ஆனால் காட் வந்து உங்களை வைத்து ஒரு பெரிய நோக்கம் வச்சுருப்பார், எல்லாரும் வச்சு ஒரு பெரிய பிளான் வச்சுருப்பார். அந்த பிளானை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, அந்த பிளான் எப்போ நமக்கு தெரியும்னா அந்த டைம் தான் நமக்கு தெரியும். ஆனால் காடுக்கு முன்னாடியே தெரியும், பிசாசுக்கும் தெரியும். 5 வருஷத்துக்கு அப்புறம் பாஸ்டர் வந்து பெரிய பைபிள் ஸ்டடி நடத்துவாருன்னு சொல்லி பிளான் வச்சுருந்தாருன்னா அது காடுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும், நமக்கு அப்புறமா தான் தெரியும், லேட்டாக தான் தெரியும். இன்னைக்கே தடை பண்ணுவோம், இன்னைக்கே சிக்னஸில் போட்டு அடிப்போம், அந்த பிளானை கொண்டு வராதபடிக்கு டிஸ்டர்ப் பண்ணி. மெயினாக மைண்டு தான் அட்டாக்குங்க. மைண்ட் அட்டாக் எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சோதனை நடந்துச்சு இல்லைங்க. சோதனை வந்து எத்தனை சோதனை நடந்துச்சுங்க? 3 சோதனை. எங்கே நடந்துச்சுங்க? வனாந்தரத்தில் நடந்துச்சு. பிசாஸ் வந்து டைரெக்டாக வந்து பேசினானா, இன்டைரக்டாக பேசியிருப்பானா? என்ன நினைக்கிறீங்க? இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிறோம். பிசாஸ் வந்து எப்படி பேசினாங்க? ஃபேஸ் டு ஃபேஸ் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்களோ, ரவுண்ட் டேபிள், வசனத்தின் மூலமாக. சரி, வசனத்தை வச்சு எழுதியிருக்கு. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, பிசாசு வந்து இயேசுகிட்ட பேசினான்னு இருக்குல்ல, நேரடியாக வந்து பேசியிருப்பானா எப்படி? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம்ல, அந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசியிருப்பானா, ஃபோன் பண்ணி வேற இன்டெரக்டாக பேசியிருப்பானான்னு கேட்குறேன். நேரடியாக பேசணும். எந்த எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க? எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க? நான் வந்து அழைச்சி கொண்டு போகிறேன் மகிமேல காமிச்சு கொடுக்குறாரு. சரி, அழைச்சி கொண்டு போகிறோம்னா எப்படி அழைச்சி கொண்டு போயிருப்போம்? தூக்கிட்டு உட்காந்து போனோம், தள்ளிட்டு போயிருப்போம், திங்க் பண்ணணும். நம்ம எப்படி அழைச்சி கொண்டு போயிருப்போம்? மைண்டில் இப்போ பிசாசு வந்து அழைச்சி கொண்டு போகிறான்னு சொன்னீங்கல்ல, மேலே தேவாலயத்துக்கு அழைச்சி கொண்டு வர எந்த வெஹிக்கிளில் கொண்டு போயிருப்போம்? தூக்கிட்டு பறந்து போனா, கைப்பிடிச்சு அப்படியே கூட்டிகிட்டு போயிருப்பானா? திங்க் பண்ணணும். பைபிள் காலேஜில் எல்லாம் திங்க் பண்ணணும் வசனத்தை. இன்னும் நிறையா இருக்குங்க. நம்ம கண்கள் திறக்கப்படும் பைபிள் படிக்க முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக கிளியராக உங்களுக்கு சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். சொல்லுங்கள். அது நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஜீசஸோடைய மைண்டில் தான் பேசிட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறோம். அழைச்சி கொண்டு போக முடியுமா? ஜீசஸை தூக்கிட்டு பார்க்க முடியுமா? சொல்லுங்கள் சார். மைண்டில் வந்து நீ போய் மேலே போய் குதி பிசாசு சொல்கிறான், மைண்டை அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணும்போது ஜீசஸ் வசனத்தை வச்சு அடித்து மேற்கொண்டார். ஆண்டவர் வந்து
எந்த மனுஷனுக்கும் பிசாசு வந்து நேரடி அட்டாக் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கவே இல்லைங்க. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாங்களாம் யூத்தில் நாடகம் போடும்போது பிசாசை நடிக்கும்போது கருப்பு சட்டை போட்டு அப்படியே கருப்பு டேரெக்டாக வந்து பயமுறுத்தி அப்படியே பேசுகிற மாதிரி நடிப்போம். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு அப்படி பிசாசு வருவானா வந்திருந்தா ஒருத்தராவது நம்ம பார்த்துருக்கணும் தானே, கண்டிப்பாக பார்த்துருக்கணும் தானே நம்ம. அப்போது இப்போ ட்ரெயின் ரோட்டில் ஆவிகள்லாம் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவியெல்லாம் சுற்றிட்டு இருந்தால் நம்மளால் கிராஸ் பண்ண முடியுமா? சென்னையில் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, ராஜீவ் காந்தி, அங்கே தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. சும்மா பயமுறுத்துவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கும் போது பிசாசெல்லாம் வந்து இங்கே உட்காந்துருக்கு அப்படி, அதனால் நம்ம அங்கே போனால் நம்மளை பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. அப்படி உட்காந்து டெய்லி அங்கே 100 பேர் சாவாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் அது. 100 பேராவது டெத் ஆவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். 100 ஆவிகள் சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம அந்த வெளியில் பஸ் ஸ்டாண்டில் உட்கார முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காட் பெர்மிஷன் கொடுக்கறதே இல்லை. நம் டைரக்டாக வந்து அவன் இடைப்படுவதற்கு காட் பெர்மிஷன் கொடுக்கறதே இல்லை. எங்கே அட்டாக் பண்ணுவாங்க? மைண்டில் அட்டாக் பண்ணுவாங்க. மைண்டில் அட்டாக் பண்ணி எதுக்கு நீ பைபிள் காலேஜ் போகிற? பைபிள் காலேஜ் போய் என்ன கிடைக்கும்? ஏன் நான் இவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறேன்னா என்ன அப்படி தான் அட்டாக் பண்ணி என்னைய திங்க் பண்ணி இது போனால் அவனுக்கு வேலை கிடைக்குமா? பைபிள் காலேஜ் படிக்கும்போது நான் உட்காந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன். நம்ம 3 வருஷம் 5 வருஷம் படிக்கிறோமே, நமக்கு சாப்பாடு கிடைக்குமா? ரிலேட்டிவ்ஸ்க்கு போகும்போது ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா? பைபிள் காலேஜ் படிச்சுட்டு யாராச்சும் பொண்ணு கொடுப்பாங்களா? இன்கம் பார்த்து தானே கொடுப்பாங்க. அந்த தாட்லாம் வரும். வந்து நானும் அப்படி தான் போல அப்படி இப்படின்னு சொல்லி டிஸ்கண்டினியூ கிளாஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு பிளான் வைத்திருக்கிறாங்க. நம்ம அந்த வசனத்தை வச்சு தான் பிசாசை மைண்ட் அட்டாக்கு தான் வின் பண்ணணும். மைண்ட் அட்டாக் சாதாரண இது இல்லைங்க. அது சிக்கிட்டோன்னா மாட்டிடுவோம். மன உளைச்சலில் சிக்கிட்டோன்னா அது வெளியே வர முடியாமல் தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியே வர முடியும்னா வேத வார்த்தைகள் மூலம் மாத்திரம்தான். வேத வசனத்தை கொண்டு தான் மைண்ட் அட்டாக்லேருந்து வெளியே வர முடியும். காட் வந்து நமக்கு பாசிட்டிவாக எனர்ஜி கொடுப்பாங்க. பாசிட்டிவாக கொடுத்து பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு நான் வந்து என் லைஃப்பை திருப்பி பார்க்கணும். நான் டீச் பண்ணுறேன். டீச்சிங் மூலமாக ஆண்டவர் வந்து என்னை போஷிக்கிறாரு, பெஸ்ட்டாக வழி நடத்துகிறார். நான் வேலைக்கு போகிறத விட இருந்தால் அதை விட 3 மடங்கு அதிகமாக காட் என்னை நடத்தி சென்னையில் ஒரு பெரிய வீட்டில் நாங்கள் வாடகைக்கு இருக்கோம். பெரிய வீட்டில் நீங்கள வந்து பாருங்கள். அப்போது இதெல்லாம் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி திங்க் பண்ணி பார்க்க முடியாது. நான் நினச்சது பைபிள் காலேஜ் போயிட்டோம், சின்ன வட்டத்தை போட்டுட்டு அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் காட் வந்து நீ இதை படி, இதை மாத்திரம் படி, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணுவார். ஒரு நாள் நல்லா படிப்பேன், அடுத்த நாள் சோர்ந்து போயிடுவேன். விழுந்து எந்திரிச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து திரும்பி பார்த்தா அடடா, நம்மளை வேலைக்கு போகணும்னு சொல்லவங்கள இன்னும் வேலைக்கு போயிட்டு சம்பளம் பத்தாமல் கல்யாணமாகாமல் இருக்கிறாங்க. என் கூட படித்தவங்க முடியெல்லாம் போய் ஏஜ் ஆகி தொப்பெல்லாம் போட்டு கல்யாணமாகாமல் இருக்கிறாங்க. ஆனால் காட் வந்து அவ்வளோ நடத்துகிறாரு. அதெல்லாம் திரும்பி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஆனால் அந்த டைம் வந்து நம்ம மைண்ட் ஆஃப் ஆகிடும். மைண்ட் ஆஃப் ஆகி அவ்வளோதான் மாட்டிட்டோம், இது வேஸ்ட்டு, பைபிள் காலேஜ் வேஸ்ட்டு அப்படின்லாம் வந்துச்சுன்னா நம்ம அதை மேற்கொள்ள வேண்டும். ஜீசஸ் மேற்கொண்டார், வசனத்தை வச்சு அடித்தார். ஸோ இப்போ நீங்கள் படிக்கிற வசனம் வந்து சும்மா இல்லை. இந்த வசனம் வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்குது, உணவாக கொடுக்குது. இந்த வசனம் வந்து உணவுனா இதுக்கு உணவு, ஆத்மாவுக்கு உணவு. ஆத்மா ஸ்டடி ஆச்சுன்னா இதுவும் ஆயிடும். சரிங்களா? வசனம் வந்து மருந்து. யாராவது நம்மளை ஏதோ நோகம் பேசிட்டாங்கன்னா ஸ்பிரிட் வந்து சோர்ந்து போயிடும். வசனம் படித்தா அது வந்து எலும்பு மருந்து. ஒன்று சோர்ந்துச்சுன்னா மீதியும் சோர்ந்துடும். இது ரெடியாக இருந்துச்சுன்னா பாடி ஆட்டோமேட்டிக்காக ரெடியாகுங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சிக்னஸ் ஆனால் இதுதான் பார்க்குறாங்க நிறைய பேர். ஆனால் நான் வந்து சொல்கிறேன், நம்ம சிக்னஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணம் இது 2 தாங்க. ஒத்துக்கிறீங்களா? இது 2 இதாகிறதுனால பாடி இதாகிருக்கு, டயர்டாகிருக்கு. அதெல்லாம் சும்மாங்க. நம்ம வந்து இதெல்லாம் சும்மா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நல்லா நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன், காலையில் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். எதனால? ஆவி உற்சாகமாக இருக்குது. ஆவி சோர்ந்து போச்சுன்னா பேச முடியாது. நைட்டெல்லாம் சீட்டு கூட கிடைக்கல சில நேரம். இன்னும் ஸ்டாண்டிங்கில் மைசூர்லேருந்து கூடலூர் வரலாம் லாஸ்ட் டைம் ஸ்டாண்டிங்கில் வந்திருக்கிறேன். நேற்றும் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வர ஸ்டாண்டிங்கில் வந்தேன். சரிங்களா? ஆனால் இன்னைக்கு ஸ்டடியாக பேசி கொண்டிருக்கிறேன். காரணம் ஆவி வந்து உற்சாகமாக இருக்குது.
பாடி வந்து ஒன்றும் செய்யாது. 3 மணிக்கு எனக்கு அடுத்த மீட்டிங் இருக்குது, கல்ஃபில் உள்ளவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும். நான் ஃபஸ்ட் நினச்சி எப்போ எடுக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து ஆண்டவர் அதை வழிநடத்தி வருவார். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, பிசாசு வார்த்தை, பிசாசு வந்து டேரெக்டாக வரமாட்டான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வருவான், நெய்பர்ஸ் மூலமாக வருவான், அடுத்தது வந்து நம்மளுடைய இதன் மூலமாக வருவான், நம்மளுடைய க்ளோஸ் சர்க்கிள் மூலமாக வருவான். க்ளோஸ் சர்க்கிள் மூலமாக வந்து எதுக்கு நீ பைபிள் காலேஜ் படிக்கிறேன், சாட்டர்டே நீ என்ஜாய் பண்ணு, இது பண்ணு, சில டைம் ஊழியத்துக்கு போகணுன்னு கூட சொல்லுவான். ஊழியத்துக்கு போனால் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ண முடியும் அப்படி கூட சில டைம் பாயிண்ட் வரும். பட் நம்ம இந்த டைம் படிக்கும்போது படிச்சிட்டோம்னா நாளைக்கு நம்ம ஊழியத்துக்கு போகும்போது அந்த நம்ம வெளிநடத்து வராங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்த இடத்துல அப்படியே ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து நம்ம படித்த வார்த்தைகளை நேராக நம்ம கடந்து சொல்லுவோம். மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்க. அப்போ மனம் புதிதாகிறதுனால என்ன அர்த்தம்னா, நியூ மைண்ட், மறுரூபம். அந்த ஒரு பரிசுத்தாவியான ஒரு அனுப்பி நியூ மைண்டை என்றப்பா, பாசிட்டிவ் மைண்டு. நான் பைபிள் காலேஜ் படித்து முடிப்பேனப்பா, நான் டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டேன்ப்பா, மக்கள் ஊழியம் சேவனை பண்ணி வைத்திருக்கிற எதிர்காலத்தை நான் அறிந்திருக்கிறேனப்பா, எனக்கு நல்ல ஃபியூச்சர் வைத்திருக்கிறீரப்பா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. பயங்கரமான வார்த்தைங்க. இந்த வார்த்தைலாம் எனக்கு அடிக்கடி என் உள்ளத்தில் ஆவியானவர் பேசிகிட்டே இருப்பார். கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. மலையாளத்தில் அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, நின்னே விழிச்சவன் உண்மை உள்ளோம், கண்ணின் மணி போல் காத்திடுவார். இந்த வார்த்தை, இந்த 2 பாடலாம் என் வாழ்க்கையில் அடிக்கடி வருங்க. பாடுங்க சிஸ்டர், மலையாள சிஸ்டர், பாட்டு தெரியுமா? பாட்டு தெரியுமா? யாருக்கு தெரியும் அந்த பாட்டு? நின்னே விழிச்சவன் உண்மையுள்ளோ, கண்ணின் மணி போல் காத்திடுமே, அந்தியம் வரை வழுதாதே அவர், தாங்கி நடத்திடும் திருக்கரத்தாலேறும் ஜீவிதம் அருளில், நீ தளருகையில் நீ சகஜே, நின்னே விழிச்சவன் உண்மையுள்ளோ, கண்ணின் மணி போல் காத்திடுவார், அந்தியம் வரை வழுதாதே அவர், தாங்கி நடத்திடும் ஜீவிதம் அருளே, நீ தளருகையில் நீ சகஜே. ஸோ இந்த 2 பாட்டும் எனக்கு ஆவியான ஒரு அடிக்கடி எனக்கு கொடுத்துவார். உன்னை கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவார். நீ வெளியே போயிட்டு இருந்த உன்னை கண்டு அழைத்தார், கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவார். மலையாளத்தில் அந்த பாட்டு வந்து, நின்னே விழிச்சவன் உண்மை உள்ளோம், கண்ணின் மணி போல் காத்திடுமே, கடைசி வரை காப்பார். உன்னை அழைத்தவர் கடைசி வரை காப்பார். யாராவது ஒரு ஒப்பு கொடுத்து கிளாஸுக்கு ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணி இந்த கிளாஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். சோதரிகத்தாவே, சோதரிகிற ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உண்மை சுதிக்கிறோம். சோதரிகிறீங்க தாவே, இந்த நேரம் வரைக்கும் கத்தாவே, உமக்கு நன்றி கத்தாவே. சோதரிகிற ஆண்டவரே, உங்களுடைய ஆழமான சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல பாக்கியத்துக்காக நன்றியோடு நாங்கள் சுதிக்கிறோம். சோதரிக்கிறீங்க தாவே, அப்பா நாங்கள் இதில் செயல்படவும், இந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு நீர் இந்த நாட்களை நீர் கற்றுத் தருகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தாவே.
நாங்கள் இனி கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவர். ஹalleluya. ஆவிக்குரிய ஜீவிதம் எப்படி என்று நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் தேவ ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லுகிறோம். சோதரிக்கிறோம் கர்த்தாவே, நீ திறந்த ஆண்டவரை கற்றுத்தராமல் இருந்தால் நாங்கள் எப்படி இது கற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்து இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே சோதரிக்கிறங்க தாவி, எங்களுடைய ஆண்டவரே சோதரிக்கிறங்க தாவி, இச்சைனாலும் புத்தினாலும் அறிவினாலும் ஒன்றும் ஆகாத ஆண்டவரே சோதரிக்கிறங்க தாவே. உங்களுடைய ஆவியானவரைக்கு எங்களுக்குள்ளே வந்து கட்டாவே இந்த நேரம் வரைக்கும் எங்களுக்கு நீர் கற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. அருமையான ஆண்டவரை சோதரிக்கிறங்க தாவி, சோதரிக்கிற ஆண்டவரை தாசனை கூட இந்த நாட்களை எங்கள் மத்தியத்தில் நீர் ஆண்டவரை அனுப்பி எங்களுக்கு இந்த ஆண்டவரை சோதரிக்கிறங்க தாவி. எங்கள் வேதத்தில் இருக்கு அநேக சத்தியங்களை குறித்தும் அநேக கர்த்தாவை சோதரிக்கிற ஆண்டவரை ஹalleluya சோதரிக்கிற கர்த்தாவை அற்புதங்களை குறித்தும் ஆண்டவரே நீ செய்த ஆண்டவரை சோதரிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நன்மைகளை குறித்தும் ஆண்டவரே சோதரிக்கிற கர்த்தாவை அன்பை குறித்தும் ஆண்டவரே சோதரிக்கிற நீர் எங்களுக்கு கர்த்தாவை சிநேகிதருமாயிருந்து எங்களுக்கு நீர் அன்பாயிருந்து கர்த்தாவை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நம்முடைய மகனை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இனியும் எங்களுக்கு அநேக ஆண்டவரை சோதரிக்கிற கர்த்தாவே இந்த ஆண்டவர் இந்த வேத பகுதியில் நாங்கள் மறைந்து கிடைக்கிற சத்தியங்களை நாங்கள் அறியும்படியாக அனைவருக்கு நாங்கள் ஆண்டவரை சோதரிக்கிற கர்த்தாவே இந்த சத்தியங்களை போதிக்கிற மக்களுங்களாக நீர் எங்களை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே சோதரிக்கிற கர்த்தாவை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே ஆவியானவர் நீர் கர்த்தாவை நீர் எங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்ய வேண்டும், எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். சோதரிக்கிற கர்த்தாவே இந்த வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது கர்த்தாவை சோதரிக்கிற ஆண்டவரே அநேக மக்களுக்கு நாங்கள் ஆண்டவரே பிரயோஜனம் உள்ள மக்களுங்களாய் ஆண்டவரே சோதரிக்கிற கர்த்தாவை இதை கற்றுக்கொண்டு நாங்கள் வெறுமையாய் இருக்காத இதை எங்களுக்குள்ளே நீர் வளர்த்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். எங்களுக்குள்ளே கர்த்தாவை கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். எங்களுக்குள்ளே இருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். சோதரிக்கிற கர்த்தாவை நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களை ஆண்டவரே எல்லா மக்களுங்களையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வராத இன்னைக்கு கடந்து வராத மக்களுங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். அவங்களை கூட நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வருகிற ஆண்டவரை சோதரிக்கிறோம். வாரத்துல கடந்து வந்து கர்த்தாவை உடைய வேதத்தை அறிந்து கொள்ள, உடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள இனியும் ஆண்டவரை சோதரிக்கிற கர்த்தாவை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். சோதரிக்கிற கர்த்தாவை மீண்டும் கர்த்தருடைய ஆண்டவரை தாசனை உடைய கருத்துல தருகிற கர்த்தாவை தாசனை பலப்படுத்துங்க. கர்த்தாவை சோதரிக்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொரு நேரங்களிலும் கர்த்தரை பேசிக் கொண்டு இருக்கிற கிருபைகளுக்கான நன்றி. கர்த்தாவை சோதரிக்கிறோம் ஆண்டவரை எல்லா மக்களையும் ஆசீர்வதே இந்த ஆண்டவரை சோதரிக்கிறோம். பைபிள் கிளாஸ் கல்லூரிய கர்த்தர் நீர் ஆண்டவரை எங்களுக்கு மேல்மையாய் நீர் உயர்த்தி, எங்களை மேல்மையாய் நீர் எங்களை பலப்படுத்தி, என் மேல்மையாய் நீர் கர்த்தாவை சோதரிக்கிறோம் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த போற கிருபைகளுக்கான நன்றி. கர்த்தாவே ஆண்டவரே தாழ்த்தி விரிவாக்கி உடைய பரிசுத்த கரங்களுக்கு நேரம் தருகிறோம். கர்த்தாவே நாங்கள் ஒன்றுமில்லப்பா, நாங்கள் ஒன்றுமில்லை கர்த்தாவே. வெறும் குப்பையில் தூசி பரதேசிகளுமாய் கிடந்த எங்களை உங்களுடைய ஆண்டவரை சோதரிக்கிற கர்த்தாவே ஹalleluya உங்களுடைய அன்புக்குள்ள எங்களை நீர் வழி நடத்தி கொண்டு இருக்கிற கிருபைகளுக்கான நன்றி. கர்த்தாவே தாழ்த்துகிறோம், பெருமையாக்கி உங்களுடைய பரிசுத்த கரங்களுக்கு நேரம் தருகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபங்களை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட ஜெப கேட்டது நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பொருட்களும் நிரப்பப்படுவார். எல்லாருக்கும் நன்றி. ஆசீர்வதிப்பாக.